வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காலையில் பார்க்க போறது மாடர்னாஸ் வேக்சின். மாடர்னா அப்படிங்கிறது ஒரு அமெரிக்க நிறுவனம், மருத்துவத்துறையை சேர்ந்த நிறுவனம். அந்த அமெரிக்காவில் கலிபோர்னியா ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. அந்த மருத்துவத்துறையை சேர்ந்த மாடர்னாங்கிற நிறுவனம் கோவிட்-19 எதிராக செயல்படக்கூடிய mRNA, அதாவது மெசேஞ்சர் RNA 1273 அப்படிங்கிற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த காலையில் பார்க்க போறோம். நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கடந்த காலையில் சொல்லியிருந்தோம். நம்ம என்னது, ஃபைசர் நிறுவனம் அவங்களுடைய ஆய்வுல 90% மேற்பட்ட மக்களுக்கு பரிசோதனை, அவங்க மருந்து பரிசோதனை பண்ணி பார்த்தல 90% மேற்பட்ட மக்களுக்கு அது சரியான விளைவுகளை ஏற்படுத்தி கரோனாவுக்கு எதிராக மனித உடலில் ஆற்றல்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். 90% பேருக்கு அது சரி பண்ணுது, பாசிட்டிவ் சொல்லுது. இன்னும் அந்த ஆரண்டி போயிட்டு இருக்கு. அதாவது கிளினிக்கல் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அது மனிதர்களுக்கு பரிசோதிச்சு பார்க்குற அந்த மாதிரி பேரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கும்போது நடுவில் எடுக்கப்பட்ட எதிர்க்கு கலெக்ட் பண்ண நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது 90% பேருக்கு மேல அது சரி பண்ணுது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி அதுக்கடுத்தா செப்டம்பர் 29 அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ ரிசல்ட், அதே மாதிரி இடைக்கால முடிவுகள் தான் அறிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய இதுவும் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அதை முக்கியமாக இங்க இந்த நியூ இங்கிலாந்து ஜெர்னல் ஆஃப் மெடிசின் அப்படிங்கிற பத்திரிகையில பப்ளிஷ் ஆன செய்திப்படி இந்த mRNA 1273, அதாவது மாடர்னா கம்பெனி கண்டுபிடிச்ச mRNA 1273 அப்படிங்கிற மருந்து 94% மேற்பட்டவங்களுக்கு, அதாவது 100 பேருக்கு சோதனை பண்ணா 94.5% இது சரி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு. இதுவும் கரோனாக்கு எதிரான நமது பயணத்துல இந்த உலகமே கரோனாக்கு எதிரான தீர்வினை நோக்கி எப்ப வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கு சூழ்நிலை. இதுவும் ஒரு சிறந்த செய்தியா பார்க்கப்படுது. அதாவது நம்மளுடைய கரோனாக்கு எதிரான வேக்சின் கண்டுபிடிக்கும் முயற்சியில இதுவும் தடுப்பூசி மாதிரி தான் உடலை இன்ஜெக்ட் பண்ணப்படும்னு நினைக்கிறேன். அந்த முயற்சியில இந்த மருந்து நல்ல தீர்வு கொடுத்துருக்கு. பல கம்பெனிகள் தங்களுடைய ஆய்வுகள்ல பெரிய முன்னேற்றத்தை காட்டிட்டு இருக்கிறதும், வேக்சினை கண்டுபிடிச்சு மக்கள் கொடுக்கறதுல ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறதும், முன்னேற்றம் காட்டிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய நல்ல செய்தியா நம்ம பார்க்க முடியுது. இந்த மாடர்னா, அதனால மாடர்னா வெப்சைட்ல பார்த்ததுல கூட அவங்க phase 3 COVID-19 பாருங்க. இந்த டிசீஸ் பேர் COVID-19, அதாவது கரோனாவுக்கு டெக்னிக்கல் நேம் தான். ப்ரோக்ராம் மருந்து பேர் mRNA 1273, அதாவது phase 3 பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக பண்ணியிருக்காங்கனாக்கா, பாதுகாப்பு மனித உடல்ல ஒரு மருந்து mRNA 1273 செலுத்தப்படும் போது அது தவறான விளைவுகளை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பான எஃபிசியன்டான இம்யூனோஜெனட்டிக், அதாவது இம்யூனோனா உடல் எதிர்ப்பு சக்திகள் இல்லையா, அந்த சக்திகளை மனிதர்களுக்கு உருவாக்குதா அப்படிங்கிறத அட்ரஸ் ஏஜ் 18 இயர்ஸ்க்கு மேற்பட்ட அண்ட் ஓல்டர், 18 இயர்ஸ் அண்ட் ஓல்டர், 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த வேக்சினை செலுத்தி அது கோவிட்-19 இருக்கக்கூடிய விளைவுகளை மனிதர்கள் உருவாக்குதா அப்படிங்கிற சோதனை தான் இது. அந்த சோதனையை அவங்க நெஞ்சல்ல 94.5% பேருக்கு சரி பண்ணிருக்கு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட சிஇஓ கூட அதை ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம கோவிட்-19 எதிரான இந்த பயணத்துல நம்முடைய விஞ்ஞானிகள், நம்முடைய மருத்துவ நிபுணர்கள் அடுத்த கட்ட சிறந்த முன்னேற்றத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அனைத்து மக்களுக்கும் பொழுது வகையில இந்த வேக்சின் மருந்து கண்டுபிடிக்கப்படும். நம்ம இந்த கோவிட்-19 விடுபடுவோம், கோவிட்-19 அச்சுறுத்தலிருந்து விடுபடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த மருந்து எல்லாருக்கும் சரியான முறையில் கிடைக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த காணொலி தூரம் முடிக்கிறோம். கடந்த காணொலி ஃபைசர்
இன்னும் அறிவிச்ச மருந்தை பத்தி ஒன்று பேசியிருந்தோம். அதை பத்திய காணொலியை பத்திய டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், அந்த லிங்கையும் அதையும் பாருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.